நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து நிறைய இருக்குது. இதை அப்படியே பொரிச்சு கொடுத்தா கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இந்த தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ஓகே, இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்திற்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். வறுபட்ட மிளகாயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் வறுத்து கொட்டி வச்சுருக்கோம்ல பிளேட்டு, அந்த பிளேட்லேயே இந்த பொருட்களையும் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கீரை சீக்கிரமாகவே வதங்கிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இதோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நான் 2 பேட்சாக பிரிச்சிருக்கேன் கீரையை. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். மறுபடிக்கும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீதி இருக்க எல்லா கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1 கட்டு கீரையில் பண்ணுறதுனால 2ஆக பிரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் குறைவான கீரையில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரே டைம்லேயே கீரையை போட்டு வதக்கிடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே தான் நம்ம கீரையை வதக்கணும். இப்போ 2வது பேட்ச் கீரையும் நல்லா வதங்கிருச்சு. இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். கீரையும் ஆறிடுச்சு. ஏற்கனவே வறுத்த இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறிருக்கு. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் மிளகாய், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கீரையை சேர்த்து அரைக்கணும். இப்போ வதக்கி ஆற வச்சுருக்க கீரையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கீரையோடு சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணி, புளி எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நீங்கள் இப்படியே கூட துவையல் மாதிரி சர்வ் பண்ணலாம். நம்ம தொக்கு செய்ய போகிறோம். அதனால் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தொக்கு மாதிரி செஞ்சு வைக்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி இருக்க கீரை பேஸ்ட்லாம் நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையில நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இடையில நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு தொக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருக்கு. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.